என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னுரை படியே முன்னனை மீதே மண்ணுயிர் மீட்கவை பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். புதரும் பாட மெய்வரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மசமதானம் மறைவ அன்பும் மரவிசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடிடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. காணொளி காட்சி மூலமாகவும் மற்றும் ஹெவன் டிவி மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவர், நீர் ஜீவன் உள்ளவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை, எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை எங்களுக்கு அருளும்படியாகவும் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் அனைவரையும் சுகபத்திரமாய் காத்து
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40 43 வரை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் வசனங்களை அவர் ஒவ்வொரு இடங்களிலும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அநேகர் வசனத்தை கேட்டபோது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். அதற்கு வேறு சிலர் சொன்னாங்க இவர் கிறிஸ்து என்றார்கள். சில பேர் கிறிஸ்து கலீலேயாவில் இருந்தால் வருவார் என்று சில பேர் எதிர்த்து கேட்டாங்க. ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதம் சொல்லவில்லையா என்று சில பேர் சொன்னாங்க. ஆம், வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் தாவீதின் சந்ததியிலும் தாவீதின் ஊரிலும், பெத்லகேம் தாவீதின் ஊர், தாவீதின் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ சிறியதாய் இருந்தும் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பூர்வத்தினுடையது தீர்க்க தரிசனமா வேதத்தில் முன்னுரைக்கப்பட்டது. மீகா தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கப்பட்ட ஒரு காரியம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் அதனுடைய பெயர் எப்பிராத்தா. எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லகேமே, இந்த பெத்லகேம் ஆயிரங்களுக்குள்ளே சிறியது என்று தீர்க்க தரிசனம். 1000 ஊருக்குள்ள அது ஒரு சின்ன ஊர், சிறியது. ஆனாலும் சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. 1000 ஊர் இருக்குது. அதில் பெரிய பெரிய ஊர்கள் இருக்கலாம். ஆனால் ஆயிரங்களுக்குள்ளே மிக மிக ஒரு சிறிய ஒரு ஊர் தான் பெத்லகேம். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அது ஒரு ஆச்சரியமானது. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது? மிக அற்பமானது, சிறியது, ஒன்றுக்கும் உதவாதது. இப்படிப்பட்ட காரியங்களை அவர் தெரிந்து அதை மேன்மைப்படுத்தி அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதல். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படிதான், ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனமற்றவர்கள். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை கொண்டு
தேவன் இந்த உலகத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இது அவருடைய தெரிந்து கொள்ளுதல். வேதத்தில் பார்த்தா நிறைய காரியம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். சிம்சோன் பெலிசியர்களை முறியடித்தான். 1000 பெலிசியரை கொன்று குவித்தான். குவியல் குவியலாக மரித்து கிடக்கிறாங்க என்று அவனை பார்த்து சந்தோஷப்படுவான். எப்படி 1000 பெலிசியரை இந்த ஒருவன் எப்படி கொன்றான்? அற்பமான ஒரு சின்ன பொருள்னால. பாருங்க, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15-16. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து 1000 பேரை கொன்றான். ஒரு கழுதையின் தாடை எலும்பு, பச்சை தாடை எலும்பு, அதை எடுத்து 1000 பேரை குத்தி குத்தி குத்தி. அடுத்த வசனம் 16. அப்பொழுது சிம்சோன் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னான். ஒரு அற்பமான ஒன்று, கழுதையின் ஒரு தாடை எலும்பு, அதை எடுத்து ஒருவனாய் பெலிசியரை முறியடித்து அவன் வெற்றி பெற்றான். ஒரு அற்பமான பொருளை கொண்டு ஒரு மகத்தான வெற்றியை தேவன் கொடுத்தார். அப்படியே இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். கிதியோனுட காலத்துல மீதியானியரை முறியடித்து ஒரு பெரிதான வெற்றியை அவன் சுதந்திரிக்க ஒரு அற்பமான பொருள் மண்பானையை தெரிந்து கொள்ள சொன்னார். 300 மண்பானைகளை போட்டு உடைத்து அந்த சத்தத்தில் மீதியானியரை முறியடித்து ஒரு பெரிதான வெற்றியை பெற்றான் என்று நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படியே தாவீது அவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் படைபலமே இராணுவமே பயந்து நடுங்குறாங்க. கோலியாத்தை பார்த்து, பெலிசியனை பார்த்து. அவன் ஒரு மாவீரன், அவனை முறியடிக்க முடியல. அவன் ஒருத்தனை எதிர்த்து வர சொல்லி சவால் விடுறான். ஆனால் தாவீது ஒரு சிறுவன். அவன் ஒரு சின்ன ஒரு கவன், சின்ன ஒரு கல், கூழாங்கல், இதை கொண்டு அவன் கோலியாத்தை வெல்லுறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனாலும் ஒரு சிறு கல்லினாலும் பெலிசனை மேற்கொண்டு பெலிசியரை முறியடிச்சாங்க. தலைவனை கொன்று வெற்றி பெற்றாங்க. ஒரு சின்ன கல், ஒரு சின்ன ஒரு கவன். ஆள் யாரு? அவனும் ஒரு சிறுவன், ஒரு இளைஞன். அற்பமான ஒன்று. கோலியாத்தை கேட்டான், குச்சி எடுத்துக்கிட்டு என்கிட்ட வரையே, ஒரு தடியை கொண்டுகிட்டு என்கிட்ட வரையே, நான் நாயா என்று அவனுடைய தேவர்களுடைய நாமத்தில் தாவீதை சபித்தான். அற்பமாய் எண்ணப்பட்டவன். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை அற்பமான பொருளை கொண்டு, ஒரு அற்பமான ஒரு மனிதனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படிதான் பெத்லகேமை தெரிந்து கொண்டது. 1000ங்களுக்குள்ளே சிறியது. நீ 1000ங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. 1000ங்களுக்குள் சிறியது. அதே வசனம்தான், அதே வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் அதே வார்த்தையை எப்படி சொல்லுகிறார்? மத்தேயு மூலம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அதற்கு அவர்கள் பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். இதே வேத வாக்கியம்தான்.
ஆனால் மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆயிரங்களுக்குள் நீ சிறியதல்ல. சிறியது என்று மீகாவில் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், சிறியதல்ல. 1000 ஊருக்குள்ள, 1000 பட்டணங்களுக்குள்ள பெத்லகேம் பெரியது, பெரியது, அது சிறியதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சிறியது சிறியதல்ல என்று மாறினது? அந்த சிறிய ஊருக்குள்ள பெரிய 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 காரியங்கள் நடந்தது. பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் அந்த ஊர்ல வந்து இறங்குறாங்க. ஆகவே பெரியதானது. பெத்லகேம் ஒரு சிறிய ஊர். பரலோகத்தில் தேவ தூதர்கள் அங்க வந்து மேய்ப்பர்களிடத்துல இறங்குகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த ஊர் பெரியது. அது மட்டும் அல்ல. சரி, லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்துருங்க பார்க்கலாம். வந்து நின்றான். கர்த்தருடைய தூதன் பூமிக்கு வந்து பெத்லகேமிலே வந்து இறங்கினான். இறங்கின தேவ தூதர்கள் நற்செய்தியை சொல்லுறாங்க. 2ஆம் அதிகாரம் லூக்கா 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு. அங்கே நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. சின்ன ஊரு, ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். உலகத்துக்கே எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய நற்செய்தி அறிவிக்கப்பட்டபடியினால் அந்த ஊர் பெரிய ஊரு. அது என்ன நற்செய்தி? அடுத்த வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு பெரியவர் பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த ஊர் பெரிய ஊரு. ஆயிரங்களுக்குள்ளே சிறியதல்ல, சிறியதுதான். ஆனால் இப்பொழுது சிறியது அல்ல. அது மட்டும் அல்ல. 13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பரமசேனையின் திரள் அந்த ஊர்ல வந்து இறங்குது. ஆயிரங்களுக்குள் சிறிய ஊரிலே பெரிய 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 காரியங்கள், பெரிய செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆகவே அந்த ஊர் பெரியது. இப்போ அந்த நற்செய்தி என்ன? ஒரு பெரியவர் அங்கே வருகிறார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32-33. அந்த நற்செய்திக்கு உரியவர் யார்? அவர் பெரியவராயிருப்பார். அந்த சின்ன ஊர்ல ஒரு பெரியவர் வராரு. பிறக்க போகிற தேவகுமாரன் அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஆம், அவர் தேவகுமாரன், உன்னதமானவருடைய தேவகுமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பெரியவர். அந்த சின்ன ஊருக்குள்ள பெரியவர் அங்கே வருகிறார். ஆகவே தேவதூதர்கள் அறிவித்தாங்க, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லாருக்கும் சந்தோஷம். பெத்லகேமுக்கு மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதுக்கும், எல்லா தேசத்துக்கும், எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. ஆனா அந்த பெத்லகேம் எப்படிப்பட்டது? ஒரு துக்கத்தின் மகன் பிறந்த இடம். இதுக்கு முன்னாடி அந்த பெத்லகேமிலே ஒரு துக்கத்தின் மகன் என்ற அர்த்தத்தை உடைய ஒரு மகன் பிறந்தான். அவன் துக்கத்தோட தான் வாழ்ந்தான். ஏனென்றால் அந்த மகன் பிறக்கும் போது தாய் மரிக்கிறான். அந்த பிள்ளை பிறக்கும் போது தாயின் உயிர் அப்படியே பிரியுது. அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் தான் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைத்துவிட்டு அப்படியே அவளுடைய உயிர் பிரிஞ்சு போகுது. பெயர் வைக்கிறா. என்ன பெயர் வைத்தா? ஆதியாகமம்
35ஆம் அதிகாரம் 18, 19. மரண காலத்தில் அவளுடைய ஆத்துமா பிரியும் போது அவள் தன் குழந்தைக்கு என்ன பேரு? பெனோனி. பெனோனி என்று பெயரிட்டாள். பெனோனி என்றால் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம். தாய் தன் பிள்ளைக்கு வச்ச பேர் பெனோனி. துக்கத்தின் மகன். தாய் இல்லாம இனி வளரப்போகுது. தாய் இல்லாம தாயுடைய அன்பு, தாயுடைய அரவணைப்பு, தாயுடைய எந்த ஒரு பாசமும் இல்லாமல் பிள்ளை வளரப்போகிறது. அவன் ஒரு துக்கத்தின் மகன் என்ற அர்த்தத்தில் பெனோனி என்று பெயரிட்டான். அந்த பெனோனி வம்சம் பெத்லகேம்ல. ஆனால் இப்பொழுது துக்கம் அவனை விட்டும், அவன் வம்சத்தை விட்டும், உலகத்தை விட்டும், எல்லா மனிதர்களை விட்டும் நீங்கத்தக்கதாக எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லாரோட உள்ளத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. ஆம், எல்லாரோட உள்ளத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவர் பெரியவர். ஆயிரங்களுக்குள்ளே சிறிய பெத்லகேம் இப்போ ஒரு பெரிய ஊராய், புகழ்ச்சியாய், அது ஒரு மேன்மையாய், உலகமே அறியத்தக்கதாய் அந்த ஊரை கர்த்தர் சிறப்பாக மாற்றினார். காரணம், பெரியவர் அங்கே வந்தார். கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவரின் குமாரன் என்று அழைக்கப்படுவார். தேவகுமாரன் என்று அவர் அழைக்கப்படுவார். கர்த்தர் பெரியவர். ஆம், நம்முடைய கர்த்தர் பெரியவர். நம்முடைய இரட்சகர் பெரியவர். நம்மை மீட்டு கொண்டவர் பெரியவர். நமக்காக இந்த பூமிக்கு வந்தாரே இயேசு பெரியவர். சங்கீதம் 48:1. கர்த்தர் பெரியவர். மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர். அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆகவே கர்த்தரை நம்ம துதிக்கணும். கர்த்தரை நாம் கம்பீர சத்தமிட்டு துதிக்கும் பொழுது அந்த பரிசுத்தர் நம் நடுவே பெரியவராய் இருப்பார். எசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசாயா, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவர். கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். கர்த்தரை கம்பீர சத்தமாய் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த தேவன் பரிசுத்தர். அவர் நம் நடுவே பெரியவராய், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராய் நமக்கு அவர் வெளிப்படுவார். ஏன் பெரியவர்? பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் காரண பெயர் அவர் பெரியவர். ஆம், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். யோபு சொன்னார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அவர் பெரியவர். நம்முடைய கர்த்தர் பெரியவர். இன்னும் வேதத்தில் பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். பெரியவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர்
பெரியவர். ஆம், இந்த உலகத்தில் இருக்கிறவன் யாரு? பிசாசு. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் பிசாசுக்குள்ள இருக்குது. துன்மார்க்கர் கையில் உலகம் விடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய சாத்தான், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவர். வேதம் அப்படி சொல்லிக் கொண்டு போகிறது. கர்த்தர் பெரியவர். ஆகவே ஆயிரங்களுக்குள் சிறிய ஒரு பெத்லகேம் இப்போ ஒரு பெரிய ஊரா, புகழ்ச்சியான ஒரு ஊராக மாறுவதற்கு இந்த பெரியவர் அங்கே வந்தார். பெரியவர் அங்கிருந்து புறப்பட்டார். அங்கே அவர் தோன்றினார். ஆகவே பெத்லகேம் ஆயிரங்களுக்குள் சிறியதல்ல. மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறபடி அது சிறியதல்ல. சிறியது என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அது சிறியதல்ல என்று ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். மீகா 5 அதிகாரம் 2வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. போதும். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. பெத்லகேமுக்கு ஒரு பெயர், இன்னொரு பெயர் எப்பிராத்தா. எப்பிராத்தா என்று சொல்லப்படக்கூடிய பெத்லகேமே, இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது பைபிள்ல. அர்த்தமில்லாத ஊர்கள் இல்லை, அர்த்தமில்லாத மனிதனுடைய பெயரும் இல்லை. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. எப்பிராத்தா என்று சொன்னால் அது செழிப்பான ஒரு இடம் என்று பொருள். எப்பிராத்தா என்றால் செழிப்பான ஒரு இடம். பெத்லகேம், பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, அதோட மாம்சத்தின் வீடு என்று பொருள்படும். அப்பத்தின் வீடு என்று எபிரேய மொழியில அர்த்தம் வரும். ஆனா அரேபிய மொழியில அது மாம்சத்தின் வீடு என்று அர்த்தம் வரும். இப்போ இந்த பெத்லகேம் ஒரு செழிப்பான இடம், அப்பத்தின் வீடு, மாம்சத்தின் வீடு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அங்கே தானிய விளைச்சல். அப்பத்தின் வீடு, செழிப்பான ஒரு இடம், தானியம் நல்லா விளையுது, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. மாம்சத்தின் வீடு என்ற அரேபிய மொழியில அதனுடைய அர்த்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் கால்நடைகளுக்கு குறைவில்லை. ஆடு மாடுகள் அங்கே திரளாய் இருக்கிறது. ஆகவே அந்த ஊர் செழிப்பான ஒரு ஊர். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, இது இறைச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஜனங்கள் நன்றாய் புசித்து குடித்து நல்ல செழிப்பா அங்க வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெத்லகேமிலே பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தில் வந்த ஒரு சரித்திரம், இந்த பஞ்சத்தின் மூலம் ஒரு சரித்திரம் அமைந்தது பாருங்க. அப்பத்தின் வீடு, மாம்சத்தின் வீடு, செழிப்பான இடம் என்றெல்லாம் அர்த்தங்கள் காணப்பட்டாலும் ஒரு காலத்தில் அங்க பஞ்சம் வந்தது. ரூத்து புஸ்தகம் 1 அதிகாரம் முதல் 2 வசனம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
போதும், பஞ்சம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஜோர்டான் என்ற ஒரு கண்ட்ரி, அங்க போய் பஞ்சத்துக்கு பிழைக்க நகோமியின் குடும்பம் அங்கே செல்லுகிறது. கணவர், அருமையான 2 பசங்க, 2 பையன்களோடு நிறைவோடு சென்றவள். ஆனால் போன இடத்துல மோவாப் தேசத்திலே கணவர் இறந்து போறார். 2 பிள்ளைகளுக்கும், அந்த 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 மருமகள். நாளடைவில் 2 மகனுமே இறந்து போறாங்க. நகோமி பஞ்சத்துக்கு பிழைக்க சென்ற இடத்திலே கணவரை இழந்து, தன் 2 குமாரரையும் இழந்து 2 மருமகளோட இருக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி நகோமிக்கு காதுல எட்டுது. என்ன நல்ல செய்தி? 6வது வசனம், கர்த்தர் பெத்லகேம் ஊரை சந்தித்தார், தம்முடைய ஜனத்தை அவர் சந்தித்தார். அந்த பஞ்சம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பஞ்சம் இல்லை, செழிப்புள்ள காலங்கள், நல்ல விளைச்சல். இப்ப அங்க ஆகாரம் திரளாய் இருக்கிறது. ஜனங்கள் நன்றாய் புசித்து செழிப்பாய் இருக்கிறாங்க. தேசத்தை தேவன், பெத்லகேம் ஊரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று கேள்விப்பட்ட பொழுது நம்ம ஊருக்கே போலாம் என்று அவள் புறப்படுகிறான். மூத்த மருமக திரும்பி போறான். தன்னுடைய இளைய மருமகள் ரூத்தோட கூட அவள் பெத்லகேமுக்குள்ள வரான். ஏன்னா அவ சொன்னா, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், மரணமே அன்றி வேறொன்று நம்ம 2 பேரை பிரிக்காது. உங்க ஜனம் என் ஜனம், உங்க தேவன் என்னுடைய தேவன், உங்க நாடு என்னோட நாடு என்று மாமியாரை பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு வந்தா. வரும் பொழுது, ஊருக்குள்ள வரும்போது, யோ நகோமி, நகோமி வரா என்று எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்கும்போது அவ சொல்லுவா, ஏன் என்னை நகோமி என்று சொல்லுறீங்க? ஏனென்றால் நகோமி என்றால் ஒரு இனிமையானவள், வாழ்க்கையிலே ஒரு இன்பத்தை காணக்கூடியவள். ஆனா எல்லாம் போச்சு. நகோமி என்று சொல்லாதீங்க, என் வாழ்விலே கசப்பை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆகவே மாறாள் என்று சொல்லுங்க என்று அவள் சொல்லுவா. 20வது வசனம், 1ஆம் அதிகாரம் 20. நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். ஆம், கர்த்தர் யார்? மாறாவை மதுரமாக்குற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். மாறா என்ற கசப்பை, ஒரு மனித வாழ்விலே கசப்பு, வாழ்க்கையிலே வந்த கசப்பு, உயிர் சேதங்கள், நஷ்டங்கள், மனதுக்கு ஒரு கசப்பை உண்டு பண்ணினது. ஆகவே மனவெறுத்து போய் அவ என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்கள். ரூத் அங்க போவாசுடைய வயல்ல கதிர்களை பொறுக்க போறான். அப்படி பொறுக்க போகும்போது போவாஸ் அவளை பார்த்து ஆசீர்வதிக்கிறான். 2ஆம் அதிகாரம் 11, 12. விட்டு வந்ததும் எல்லாம் விவரமாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நீ வந்திருக்கிறது பெத்லகேம், இது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். வாசிமா. வந்து உனக்கு அவராலே ஒரு நிறைவான பலன் உண்டாவதாக ஆசீர்வதித்தான். நீ வந்திருக்கிறது மாமியாரோட வந்திருக்கிற பெத்லகேம், ஆனா இது எந்த இடம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அடைக்கலம் கொடுக்கக்கூடிய சட்டை, சட்டையின் கீழ் வந்திருக்கிற.
ஆகவே உனக்கு அடைக்கலம் உண்டு, நிறைவான பலன், சட்டையின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று போவாஸ் சொன்னான். அப்படியே ரூத்துக்கு ஒரு நிறைவான பலன் கிடைத்தது. என்ன பலன் கிடைத்தது? போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தான். போவாசுக்கு ரூத் ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். அப்பொழுது ரூத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 - 17 வரைக்கும் பாருங்க. சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு ஸ்தோத்திரம், அவனோட பேரு இஸ்ரவேல்ல ரொம்ப புகழ்ச்சியா இருக்கும். ஆறுதல் செய்கிறவனும் இருக்க கடவன். 17 வாழ்த்தி ஓபேத் ரூத்துட மகனுக்கு, போவாஸ் தம்பதிகளுக்கு பிறந்த இந்த குழந்தை பேரு ஓபேத். ஓபேத் யார்? தாவீதுடைய அப்பா ஈசாய், அவனுடைய தகப்பன். ஓபேத்துடைய மகன் ஈசாய், அவனுடைய மகன் தாவீது. இப்போ இயேசு கிறிஸ்து யார்? தாவீதின் வேர், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். நிறைவான பலன் உனக்கு உண்டு. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் வந்த உனக்கு இந்த பெத்லகேமிலே நிறைவான பலன். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்ப ரூத்து யாராயிட்டாங்க? பாட்டி ஆயிட்டாங்க. அவர் தாவீதின் வேர். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். அனுப்பினேன், நான் தாவீதின் வேர். போதும். ஆண்டவராக இயேசு யார்? தாவீதின் வேர். இது பஞ்சத்தில், பெத்லகேமுக்கு வந்த பஞ்சத்தில் வந்த சரித்திரம். தாவீதின் வேர். அந்த ரூத்து பெற்ற ஓபேத், அந்த வழியா ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் தேவன். ஆனால் மனுமக்களை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் ஒரு மனிதனாய் வந்தார். வந்தபோது அவர் தன்னை சொல்லுகிறார், நான் தாவீதின் வேர், தாவீதின் குமாரன் என்றும் அழைக்கப்பட்டார். பர்த்திமேயு குருடன் ஆண்டவராகிய இயேசு எரிகோ வழியில வரும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். கண்கள் திறக்கப்பட அவன் கண் பார்வையற்றவன். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47வது வசனம். கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, ஆண்டவராகிய இயேசு இந்த பெத்லகேமிலே தாவீதின் குமாரனாக, தாவீதின் வேராக அந்த ரூத் மூலம் இங்கே அவர் வந்திருக்கிறார். இவர் யார்? அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்ட பெத்லகேம். ஆனா பஞ்சம் வந்துருச்சு. இப்ப ஜீவாப்பம் வந்திருக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜீவாப்பம். இனி பஞ்சமே இல்லை. ஆவிக்குரிய பசியை போக்குவதற்கு உலகம் முழுவதுக்கும் அவர் சப்ளை பண்ண முடியும். ஜீவாப்பம். அவர் சொன்னாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவன் திரும்ப அவனுக்கு பசி வராது, இனி பசி அடையான். நானே ஜீவாப்பம். ஆண்டவராகிய இயேசு அவர் ஜீவாப்பம். அவர் பெத்லகேமிலே பஞ்சம் வந்த அந்த இடத்துல அப்பத்தின் வீடு என்று பெயர் பெற்றிருந்தாலும் பஞ்சத்தில் அடிபட்டுச்சு. ஆனால் இனி பஞ்சமே இல்லை. உலகம் முழுவதுக்கும் அவர் ஜீவாப்பமாக அங்கே உதித்தார். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே,
என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. இது தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை. அவர் எப்பவுமே புறப்பட்டாராம். அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவர் இருந்தவர். அப்பமே அவர் அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சிட்டார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அப்படின்னா இப்படி டிசம்பர் 25 டிசம்பர் 25 பைபிள்ல இல்லாத ஒரு கதை. அப்படி ஒண்ணு இல்லை. அந்த மாதிரி டிசம்பர் 25 அதுக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அருவருப்பான ஒரு தேவதையுடைய கதையை சொல்லுவாங்க. இது மனிதனே நியமித்த ஒன்று. ஆகவே கர்த்தருடைய புறப்படுதல், அவர் தேவன். மனிதனை மீட்க அவர் மனித ரூபத்தில் தன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்முடைய ரட்சிப்பிற்காய் அவர் வந்தார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு நாட்களின் துவக்கம் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. அப்ப எப்படி பிறந்த நாள் கண்டுபிடிக்கிறது? அவருக்கு நாட்களின் துவக்கம் இல்லை. எப்ப பிறந்தாரு, எத்தனை வருஷம், எந்த தேதி, எந்த நாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றை சொல்லவே முடியாதாம். நாட்களின் துவக்கம் என்பது இல்லை, ஜீவனின் முடிவு என்பதும் இல்லை. ஆகவே தான் டெய்லி கிறிஸ்மஸ். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நாம் அதில் டெய்லி கொண்டாடலாம். டிசம்பர் 25 தான் என்று அல்ல. நான் ஊழியத்துக்கு வந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் டிசம்பர் 25 அப்படின்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி சபையில் இல்லை. வருடத்தின் கடைசி நாட்கள், அந்த கடைசி 7 நாட்கள் சபையில் உபவாச ஜெபங்கள் நடைபெறும். ஏன்னா ஒரு வருட காலம் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஆகவே வருடத்தின் கடைசி 7 நாட்கள் உபவாசம் என்று தான் இந்த சபையின் ஸ்தாபகர் அவங்க அப்பமே நியமித்த ஒன்று. இன்று வரைக்கும் சபையில் அது நடைபெற்று வருகிறது. 25 to 31 வரைக்கும் உபவாச நாட்கள். நாங்களாம் டிசம்பர் 25 சாப்பிட்டதே இல்லை. ஊழியத்தில் வந்த நாட்களில் இருந்து சாப்பாடே அன்னைக்கு இல்லை, சாப்பிட்டதே கிடையாது. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றது கிடையாது, ஏன்னா பைபிள்ல இல்லாதனால. அவருக்கு நாட்களின் துவக்கம் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். இங்கே ஒருவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அப்படி ஒரு மனிதன் இருக்க முடியாது. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடி இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான் என்று ஒருவரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் என்றால் அது தேவகுமாரனா தான் இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஈடு இணை ஒப்பானவர் யார்? அவருதான். அவருக்கு இணை அவர்தான். அவருக்கு ஒப்பு என்று சொல்லுகிறது அவரே தான். அவருக்கு ஈடா யாரையும் சொல்ல முடியாது. தேவகுமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் முடிவே இல்லை, என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று ஒருவரை பற்றி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலிருந்து வாசிங்க 7ஆம் அதிகாரம் முதலிருந்து. அவர் பெயர் என்ன? மெல்கிசேதேக் என்று பெயர். தகப்பன் இல்ல, தாய் இல்ல, நாட்களின் துவக்கம் இல்ல, ஜீவனின் முடிவு இல்ல,
தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருந்து என்றென்றைக்கும் ஆசாரியராய் நிலைத்திருக்கக்கூடியவர். இவர் பெயர் மெல்கிசெதேக் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இந்த மெல்கிசெதேக் சாலேமின் ராஜாவும் இருந்தார். இந்த மெல்கிசெதேக்கை பற்றி பைபிள்ல நம்ம ரொம்பலாம் பார்க்க முடியாது. ஆதியாகமத்தில் ஒரு இடத்துல பார்க்கலாம், சங்கீதத்தில் பார்க்கலாம், அடுத்து எபிரேயர்ல தான் பார்க்க முடியும். இந்த மெல்கிசெதேக் இவரை குறித்து ஆதியாகமத்தில் வரும் ஒரு இடத்துல, அப்புறம் பார்த்தா சங்கீத புஸ்தகத்தில் இருக்கும், அப்புறம் எபிரேயர்ல தான் இருக்கும். வேற எங்கும் பார்க்கறது கொஞ்சம் அரிதான காரியம். ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு அவனோட பொருள்கள் எல்லாத்தையும் சத்துருக்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த லோத்தையும் அவனுக்கு உண்டான பொருளையும் மீட்பதற்காக ஆபிரகாம் யுத்தம் செய்கிறான். தன்னோடு இருந்த ஆட்களோடு யுத்தம் செய்து அந்த ராஜாக்களை முறியடித்து லோத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் அப்படியே திருப்பி கொண்டு வரான். அந்த வேளையிலே ஆபிரகாமை எதிர்கொண்டு போகிறார் ஒருவர். அவர் பேர் தான் மெல்கிசெதேக். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். ஆபிரகாம் இவனுடைய கொள்ளை அந்த மீட்கப்பட்ட பொருளில் இருந்து தசம பாகம் கொடுக்கிறார். அப்படி நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள்ல பார்க்கலாம். சரி, இப்போ எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இந்த மெல்கிசெதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். மெல்கிசெதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், இந்த மெல்கிசெதேக்கை பற்றி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இவர் முதலாவது ராஜா, இரண்டாவது ஆசாரியன். ராஜா ஆசாரியன் இப்போ ஆபிரகாமை சந்திக்கிறார், ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு அவரை பார்க்கவே முடியாது. சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கலாம். அடுத்து எபிரேயர்ல தான் இவ்வளவு தெளிவா கொஞ்சம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ராஜா, ராஜா என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவர், ராஜாதி ராஜா. ஆகவே அந்த மெல்கிசெதேக் ஆண்டவராகிய இயேசு. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், உண்மையுள்ள சாட்சியும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜா. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், 19, 16, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் ராஜாதி ராஜா. ஆண்டவராகிய இயேசு தான் ராஜாதி ராஜா. அந்த மெல்கிசெதேக் ராஜாவாக, இரண்டாவது ஆசாரியனாக இருந்தார். இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி மாத்திரமல்ல, ஆசாரியன். வெளிப்படு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர், ஆசாரியர்களுக்கெல்லாம் முதன்மையானவர், பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவர்தான் பிரதான ஆசாரியர். அவர் இந்த மெல்கிசெதேக் முறைமையின்படி
அவர் ஆசாரியராக்கப்பட்டவர். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 5:10. மெல்கிசேதேக் முறைமையின்படியான, மெல்கிசேதேக்கின் முறைமை என்ன? தகப்பன் இல்ல, தாய் இல்ல, நாட்களின் துவக்கம் இல்ல, ஜீவனின் முடிவு இல்ல, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறார். அந்த முறைமையின்படி ஆண்டவராகிய இயேசு மெல்கிசேதேக் முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டவர். அவருக்கு டிசம்பர் 25 இல்ல, அது டெய்லி. நம்முடைய உள்ளத்துல இயேசு என்னைக்கு வராரோ அன்னைக்குதான் கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்தார். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இயேசு பிறக்கிறாரா, அதுதான் கிறிஸ்மஸ் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில. ஆகவே மெல்கிசேதேக் முறைமையின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டார். 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர். இவரே தான் ஆசாரியர்கள், மாத்தி மாத்தி அல்ல, இவர் ஒருவரே. அவர் என்றென்றைக்கும் ஆசாரியர். 24வது வசனம். இவரோ என்றென்றைக்கும் ஆசாரியராக என்ன பண்றாரு? நிலைத்திருக்கிறார். நித்தியமானது. மெல்கிசேதேக் என்றால் என்ன அர்த்தம்னு போட்டிருந்தது? நீதியின் ராஜா இல்லையா? மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா. வாசிங்க 7ஆம் அதிகாரம். கொடுத்தான். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா. ஆண்டவராகிய இயேசுதான் நீதியின் ராஜா. நீதிக்கெல்லாம் அவர்தான் ராஜா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். மகாநீதிபரர். கர்த்தர் யார்? மகாநீதிபரர், நீதிக்கு ராஜா, மகாநீதிபரர் ஆண்டவராகிய கர்த்தர். ஆகவே நீதிக்கு ராஜா, நீதியின் ராஜா மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா. அடுத்தது என்ன ராஜா? சாலேமின் ராஜா என்று இன்னொரு பெயர் மெல்கிசேதேக்குக்கு இருந்துச்சு. சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா. ஆண்டவராகிய இயேசு யார்? சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்கு பிறந்திருக்கிறார். நமக்காக கொடுக்கப்பட்டவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் என்ன இருக்கும்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானத்தின் ராஜா. சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா. ஷாலோம் அப்படின்னா அது ஹீப்ரு மொழி, எபிரேய பாஷையில. சமாதானத்தின் ராஜா ஷாலோம், சமாதானத்தின் ராஜா எபிரேய மொழியில. கிரேக்க பாஷையில இந்த ஷாலோம் என்பதற்கு ஐரின், ஐரின் சமாதான பிரபு, சமாதானத்தின் ராஜா என்று கிரேக்க மொழியில அதனுடைய அர்த்தம். ஆகவே சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா யார்? சமாதானத்தின் ராஜா யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர், சமாதான காரணர், சமாதானத்துக்கு காரணமானவர். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவரே சமாதானத்தின் ராஜா. ஆகவே தகப்பன் இல்ல, தாயி இல்ல, நாட்களின் துவக்கம் இல்ல, ஜீவனின் முடிவு இல்ல,
வம்ச வரலாறும் இல்லை. தேவகுமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று மெல்கிசேதேக் என்று ஒருவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் ஆதியில இருந்தவர், அப்ப இருந்தவர், இப்ப இருக்கிறார், இன்னும் வரப்போகிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7-8 வசனங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், காண்பார்கள், புலம்புவார்கள் ஆகும். அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அப்ப இவருக்கு என்ன ஒரு நாளை குறிப்பிட முடியுமா? ஆகவே தான் வேதத்தில் இல்லை. எப்ப பிறந்தாரு, எந்த மாதத்துல, எந்த தேதியில, எந்த காலகட்டத்தில் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. பைபிளில் எத்தனையோ பேருடைய பிறந்த நாட்கள், வயதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இவருக்கு சொல்லப்படலை. ஏன்? அவர் இருந்தவர், இப்ப இருக்கிறவர், இனி வரப்போகிறவரும் அவரே. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறாரா? டெய்லி கிறிஸ்மஸ், தினந்தோறும் நாம் அதை சந்தோஷமா கொண்டாடலாம். இன்னும் நம்முடைய உள்ளத்தில் வரவில்லையா? அது ஒரு துக்கமான ஒரு காரியம்தான். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே அவர் உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படித்தான் இருந்தாக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பண்டிகையை கொண்டாடுறது முக்கியம் இல்லை. உங்க உள்ளத்துல பிறந்திருந்தா ரொம்பவே நல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம். ஆகவே கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலே வசனங்கள் மூலமாய் எங்களோடு கூட பேசினீர் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தை ஆண்டவரை நாங்கள் தியானித்தோம். அப்பா, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கூட எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்கப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உலகத்தில் இருக்கிறவரையும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, எங்களிலே நீர் வாசமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட நாங்கள் தியானித்தோம்ப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன், உனக்கு அறிவிப்பேன் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கூட எங்களால் ஆண்டவரே எண்ணி முடியாத ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்திருக்கிறீங்கப்பா. வேதத்திலே கூட பார்த்தோம் கர்த்தாவே, அநேகருடைய கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாற்ற பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருடத்தின் இந்த இறுதி மாதத்திலே வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே மானிடராய் எங்களுக்காக அவதரித்தீர். ஆண்டவரே, அதோடு மட்டுமில்லாத கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒன்றில் எங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க ஆண்டவரை கிருபை செய்யும். எங்களுடைய உள்ளத்திலே நீர் பிறந்தீரானால் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ, உமக்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் கர்த்தாவே.
எல்லோரும் ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே, இந்த ஆண்டின் துவக்கம் ஆண்டவரே இதுவரை வந்த மாதங்கள் எங்களுக்கு ஒருவேளை கசப்பானதாக இருந்திருக்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் உம்முடைய சுத்த கிருபையின்படியே எங்களை இதுவரை நீர் சுகபத்திரமாய் பாதுகாத்தீங்கப்பா. இந்த வைரஸின் கொடிய தாக்கத்திலும் கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க கிருபையாய் பாதுகாத்து கொண்டீங்க. உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே துயரப்படுகிற கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் மீதியான நாட்களிலும் எங்களை நீங்க சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.